ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. சேலம் மாமாங்கம் பகுதியில் ஆடிப்பெருக்கு விழா வழக்கமான உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், மாமாங்கம் பகுதியில் காவிரி ஆற்றில் எந்த அளவு நீர் வருது? ஏன்னா கடைமடை பகுதியில் நீரின்றி மக்கள் குழாய்களில் குளித்து கொண்டாடக்கூடிய சூழலை பார்க்குறோம். அங்கே மாமாங்கம் பகுதியில் காவிரி கரையோரம் கொண்டாட்டம் எந்த அளவில் இருக்கு? மக்கள் என்ன சொல்றாங்க? இது காவிரி கரையோரம் அதை குறிப்பாக காவிரி கரையோர பகுதிகளில் காவிரியில் போதிய அளவுக்கு நீர்வரத்து இல்லாத காரணத்தினால கரையோர பகுதிகளில் பொலிவிழந்து காணப்பட்டு இருக்கு. பெரும்பாலான இடங்களில் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடுறதுக்கு போதிய அளவில் கூட்டம் இல்லை. ஆனால் வழக்கமாக பல தலைமுறைகளாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய இந்த மாமாங்கம், அதாவது சேலம் மாநகரத்தில் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மாமாங்கம் பகுதியில் ஒவ்வொரு வருஷமும் ஆடிப்பெருக்கு விழா இதுபோல உற்சாகமாக கொண்டாடப்படுவது வழக்கம். இங்கு ஆறு கிடையாது, இங்கு இருப்பது ஒரு ஊற்று கிணறு. அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சுற்றுவட்டார பகுதியில் 18 கிராமங்களுக்கு முக்கிய நீராதாரமாக இருந்த ஊற்று கிணறு இப்போது வரைக்கும் வறட்சி எதுவும் இல்லாமல் செழிப்பாக இருக்கக்கூடிய இந்த கிணற்றில் ஆடிப்பெருக்கு தினத்தன்று இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய 18 கிராம மக்கள் குடும்பமாக வந்து புனித நீராடி மகிழ்ந்து அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களில் சாமி தரிசனம் செய்வது வழக்கமான உற்சாகத்தோடு இந்த ஆண்டும் அதுபோல இங்கே குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது மற்ற இடங்களில் காவிரி உள்ளிட்ட நதிகளில் நீராடக்கூடிய ஆடிப்பெருக்கு விழாவில் பார்த்திருப்போம். ஆனா இந்த இடத்துல சற்றே வித்தியாசமா இங்க இருக்கக்கூடிய கிணற்றிலிருந்து குழாய் வாயிலாக தண்ணீரை உயர பீச்சி எடுத்து அதில் வர அருவி போல கொட்டக்கூடிய இந்த தண்ணீரில் மக்கள் குளித்து கொண்டாடி மகிழ்வதுதான் இந்த இடத்தோட ஒரு முக்கியமான சிறப்பாக இருக்கு. இந்த தண்ணீர்ல சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் தாங்கள் குலதெய்வமாக வழிபடக்கூடிய தெய்வங்கள், அதே போல காவல் தெய்வங்கள் உள்ளிட்டவைகள், வேல்கம்பு, ஈட்டி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள், பூஜை பொருட்களை எடுத்து வந்து ஆண்டுக்கு ஒரு முறை இந்த நீரால் சுத்தம் செய்து இங்கேயே வைத்து பூஜைகள் நடத்தி வணங்கி வழிபட்டு இங்கிருந்து மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்வது வழக்கம். இன்று காலை முதற்கொண்டே இந்த பகுதியில் பல்லாயிரக்கணக்கானர் இதுபோல வந்து ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடி வரக்கூடிய காட்சிகளை நாம பார்த்துட்டு இருக்கோம். இதனையொட்டி இந்த பகுதியில் காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கு. ஆடிப்பெருக்கு மற்றும் தீரன் சின்னமலையோட நினைவு தினம், இதனையொட்டி இன்றைய தினம் சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, பொதுவா ஆடி 18 நாளே காவிரி கரையோரம் உள்ள கொண்டாட்டங்கள் தான் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனா மாமாங்கம் பகுதியில குழாய் நீர்ல குளித்து ஆடிப்பெருக்கு விழாவை உற்சாகமா கொண்டாடிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிந்தது. விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ். ஆடி 18 வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்நாளை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.